2026 எந்த தொகுதியில் போட்டி? 4 தொகுதிகளில் சர்வே நடத்தி முடிவெடுக்கும் அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக இணைந்து போட்டியிட்ட போது அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது திமுக வேட்பாளர் இளங்கோ 93,000 வாக்குகள் பெற்ற நிலையில் அண்ணாமலை 68,000 வாக்குகள் பெற்று 2வது இடம் பிடித்திருந்தார். குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள பள்ளப்பட்டி நகராட்சியில் 31,000 இஸ்லாமியர்கள் ஓட்டுகள் உள்ளன. அங்கு திமுகவுக்கு 19,000 வாக்குகள் பதிவாகின. ஆனால் அண்ணாமலைக்கு ஒரே ஒரு வாக்கு மட்டுமே பதிவானதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது பள்ளப்பட்டி தொகுதியில் நிலைமை மாறி இருக்கிறது. குறிப்பாக SIR நடவடிக்கைக்கு பிறகு அங்குள்ள 5,000 இஸ்லாமிய ஓட்டுகள் குறைந்திருக்கிறது. அதனால் மீண்டும் அதே அரவக்குறிச்சி தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதோடு கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது செந்தில் பாலாஜியை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்தார். ஆனால் இந்த நேரத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட வேண்டாம் என்று அண்ணாமலையை அவரது ஆதரவாளர்கள் தடுத்து வருகிறார்களாம். காரணம், இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை குறிவைத்து திமுக பிரச்சாரம் செய்கிறது. அங்குள்ள பள்ளப்பட்டி இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள். அதனால் அங்கு மீண்டும் போட்டியிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று கூறியுள்ள அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதற்கு பதிலாக காங்கேயம் தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறியுள்ளார்களாம். அதனால் தற்போது அரவக்குறிச்சி, காங்கேயம் உள்பட 4 தொகுதிகளை பட்டியல் போட்டு தனது ஆதரவாளர்களை களமிறக்கி அங்குள்ள மக்களிடத்தில் ஒரு சர்வே நடத்தி வருகிறார் அண்ணாமலை. அதில் எந்த தொகுதியில் தனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதோ அந்த தொகுதியில் களமிறங்குவதற்கு அவர் திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் அண்ணாமலையை பொறுத்தவரை இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை பாஜகவின் பிரச்சார பீரங்கியாகவும் களமிறக்குகிறார் அமித்ஷா. வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு தமிழகம் முழுக்க சென்று அவர் அனைத்து பாஜக வேட்பாளர்களுக்காகவும் தீவிரமான பிரச்சாரத்திலும் ஈடுபட உள்ளார். அடுத்த செய்தி. GR சாமிநாதன் போட்ட கிடுக்குப்பிடி எதிரொலி. சரண்டரான மதுரை கலெக்டர். தீபம் ஏற்ற தடை போட்டது நான் அல்ல. திமுகவின் கைகூலி அதிகாரியை கை காட்டி கொடுத்ததால் வெடித்த சலசலப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு போட்ட நிலையில் அதை ஏற்றவிடவே கூடாது என்று தமிழக அரசு தடை உத்தரவு போட்டது. ஆனால் மதுரை கலெக்டர் பிரவீன்குமாருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தீபம் ஏற்ற தடை போடுமாறு உத்தரவு போட்டுள்ளார். ஆனால் அவர் நீதிமன்றத்தின் உத்தரவு என்பதால் அதை தன்னால் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். இதையடுத்து தீபம் ஏற்ற நீங்கள் தடுக்க வேண்டாம், 144 தடை உத்தரவு மட்டும் போடுங்கள், அதன் பிறகு நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சேகர் பாபு கூறியிருக்கிறார். இதனால் அமைச்சரின் அழுத்தம் காரணமாகவே மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் 144 தடை உத்தரவு போட்டுள்ளார். ஆனால் அவர் போட்ட அந்த தடை உத்தரவை மதுரை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆனால் அதையடுத்து மாவட்ட கலெக்டர் மட்டுமின்றி மற்ற முக்கிய அதிகாரிகளும் தீபம் ஏற்றுவதை தடுப்பதற்கு பின்வாங்கியிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்தான் திமுக அமைச்சர் சேகர் பாபு தனக்கு வேண்டப்பட்ட துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் என்பவர் மூலமாக தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த விவகாரத்தில் மதுரை துணை கமிஷனர் இனிகோ திவ்யன் நழுவிவிட்டார். மாறாக மதுரை கலெக்டர், கமிஷனர் ஆகியோர் இதில் சிக்கிக் கொண்டார்கள். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் நீதிபதி GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரித்த போது மதுரை கலெக்டர், கமிஷனர் மற்றும் ADGP உள்ளிட்ட பலரிடத்தில் விசாரித்தார். அப்போது அவர்கள் தங்களுக்கு அமைச்சர் யாரும் அழுத்தம் கொடுக்கவில்லை, நாங்களாகவே சூழ்நிலையை புரிந்து கொண்டு 144 தடை உத்தரவு பிறப்பித்தோம், தீபம் ஏற்றுவதை தடுத்தோம் என்பது போன்று கூறிய போதும் இதன் பின்னணியில் நடந்த விஷயங்களை சொல்வதற்கு அவர்கள் தயங்கியுள்ளார்கள். அந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட GR சுவாமிநாதன், நீங்கள் இந்த விஷயத்தை நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கலாம் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் நீதிபதி GR சுவாமிநாதனை தொடர்பு கொண்ட மதுரை மாவட்ட கலெக்டர் பிரவீன்குமார் 144 தடை உத்தரவு போடுவதை எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதோடு தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு நான் தடை போடவில்லை. துணை போலீஸ் கமிஷனர் இனிகோ திவ்யன் என்பவர்தான் தீபம் ஏற்ற சென்ற மனுதாரர் மற்றும் துணை ராணுவ படையினரை தடுத்து நிறுத்தினார். அதனால் இந்த விவகாரத்தில் எனக்கு எதிராக எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சொல்லி GR சுவாமிநாதனிடத்தில் அவர் சரண்டர் ஆகியிருக்கிறார். இதன் காரணமாகவே இந்த விவகாரத்தில் மதுரை கலெக்டரையும் கமிஷனரையும் நான் மன்னிக்கவே மாட்டேன், அவர்கள் தங்களது தவறை உணர்ந்து நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்த GR சுவாமிநாதன் இப்போது இந்த குற்றத்தை செய்த துணை போலீஸ் கமிஷனர் இனிகோ திவ்யன் பக்கம் திரும்பியிருக்கிறாராம்.
அதனால் இந்த வழக்கை பிப்ரவரி 2ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அடுத்த கட்டமாக துணை போலீஸ் கமிஷனர் இனிகோ திவ்யனை அழைத்து விசாரிக்க போகிறாராம். அதனால் அவரிடத்தில் நடத்தும் விசாரணைக்கு பிறகுதான் யாருடைய உத்தரவின் பேரில் அவர் இதை செய்தார், இதன் பின்னணியில் அமைச்சர் சேகர் பாபு தானா இல்லை வேறு யாரேனும் திமுக புள்ளிகள் உள்ளார்களா என்பதும் தெரியவரும். அடுத்த செய்தி, டாக்டர் ராமதாஸின் சாதியவாதம் விமர்சித்து சிக்கிக்கொண்ட விசிக. 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் எந்த கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் அவர் அளித்த ஒரு பேட்டியில், இதுவரை திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்து வந்தவர் தற்போது மு.க.ஸ்டாலின் மிக சிறப்பாக ஆட்சி நடத்துவதாக கூறியுள்ளார். அது மட்டுமின்றி பாமக இணையும் கூட்டணியில் விசிக இடம்பெறாது என்று திருமாவளவன் கூறியுள்ளாரே என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, அரசியலில் எதுவும் நடக்கலாம், யாருடனும் யாரும் வைக்கலாம் என்று கூறியுள்ளார் டாக்டர் ராமதாஸ். அவரது இந்த பதில் திமுக கூட்டணியில் இணைவதற்கு டாக்டர் ராமதாஸ் தயாராகிவிட்டதாக புரிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் இந்த நேரத்தில் விசிகவின் வன்னி அரசு இதுகுறித்து வெளியிட்டுள்ள ஒரு செய்தி விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் கூறுகையில், எங்களை பொறுத்தவரை மதவாத கட்சியான பாஜக, சாதி கட்சியான பாமக இருக்கும் கூட்டணியில் இணைய வைக்க மாட்டோம். இந்த முடிவுகளை தான் கடந்த காலங்களிலிருந்து எங்களது தலைவர் திருமாவளவன் எடுத்து வருகிறார். அதனால் இந்த கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்பது போன்று பேசியிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சி என்று கூறிய வன்னி அரசை பலரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அப்படி என்றால் திருமாவளவனின் விசிக மட்டும் என்ன கட்சி? அதுவும் சாதி கட்சிதானே. பாமக, விசிக இரண்டுமே சாதியவாதம் பேசும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே என்று வன்னி அரசின் இந்த கருத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, விஜய்க்கு 1.5 கோடி வரி போட்டது சரிதான். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு விவாதம். தற்போது நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் திரைக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் வருகிற 21ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ள நிலையில் நேற்று ஜனநாயகன் படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள். எப்படியாவது பொங்கலுக்கு இந்த படத்தை வெளியிட்டுவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறார்கள். இந்த நேரத்தில் கடந்த 2016-2017 நிதி ஆண்டுக்கான வருமான வரியை விஜய் தாக்கல் செய்திருந்தார். அப்போது 35.42 கோடி வருமானம் வந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதில் வருமான வரித்துறையினருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து ஆவணங்களை கைப்பற்றி சோதனை நடத்தினார்கள். அப்போது விஜய் வருமானத்தை மறைத்ததாக குற்றம் சாட்டினார்கள். அந்த வகையில் புலி படத்திற்கு பெற்ற சம்பளத்தில் 15 கோடி வருமானத்தை அவர் கணக்கில் காட்டவில்லை என்று சொல்லி 1.5 கோடி அபராதம் போட்டார்கள். ஆனால் வருமான வரித்துறையினர் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து விஜய் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதுகுறித்த விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்த விசாரணை நேற்று மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது வருமான வரித்துறையினர் விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதித்தது சட்டப்படி சரியான நடைமுறைதான், அதில் எந்த தவறும் நடக்கவில்லை என்று தங்கள் தரப்பு வாதத்தை வைத்துள்ளார்கள். அதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கை ஜனவரி 23ஆம் தேதி ஒத்தி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் புலிப்பட விவகாரத்தில் 1.5 கோடி அபராதத்தை வருமான வரித்துறைக்கு விஜயை செலுத்தாமல் விடமாட்டார்கள் என்பது தெரியவந்துள்ளது.